நாம் மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாநில கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, பெரிய வெள்ளி இயேசு மரித்த நாள் அப்படின்றாங்க. அது இந்த முறை நமக்கு ஏப்ரல் வந்துச்சு, அடுத்த முறை எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது. ஒன்று மார்ச்சில் வரும், பிப்ரவரியில் வரும், இப்படி மாறி மாறி வருது. இப்படி வருது. இந்த நாளில் என்ன செய்வாங்கன்னா, இந்த லென்த் நாத்துங்களா அதில் சில பாரம்பரிய முறைகள் இருக்கிறது. உடுப்பு இப்படி உடுத்தக்கூடாது. அது எனக்கு இங்கே தான் தெரியும். அதுக்கு முதல்ல எனக்கு தெரியாது. இலங்கையில் இருக்கும்போதெல்லாம் தெரியாது. இப்படி ஒரு நாள் இருக்குது, இப்படியெல்லாம் செய்வாங்க. உபவாசம் இருக்கிற 40 நாள். அவ்வளோ பெரிய சபையில் ஒன்றுமே செஞ்சது கிடையாது. அப்போ அதில் என்னென்னா, அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், எளிமையான முறையில் இருக்கணும், கோபப்படக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் அதில் இருக்குத்தானே. அது எதுனா இந்த 40 நாளைக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா 40ஆவது நாள் அவர் செத்துட்டு திருப்பி அவர் எழும்பின மாதிரி இவங்களும் எழும்பிடுவாங்க. ஆனால் அதனுடைய இது என்னென்னா, நம்ம ஜீவிக்கிற காலம் முழுவதுமே இப்படி தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறது தான் நாங்கள் கற்றுக்கொண்டது. எனவே தான் அந்த நாளை விசேஷ நாட்கள் நாங்கள் ஒன்றும் கடைப்பிடிச்சது கிடையாது. அதுக்காக அப்படி தான் வாழ்றீங்க இல்லை 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 எங்ககிட்டேயும் குறைகள் குற்றங்கள் எல்லாம் இருக்கிறத செய்து, ஆனால் நாங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்கிறோம், அந்த பரிசுத்தத்தின் படிகளை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கோ, இப்போ எல்லோரும் வருது, எப்படி வருது, கிறிஸ்மஸ் வரும், அதுக்கு பிறகு புது வருஷத்துக்கு வாக்குத்தத்தன்னு ஒன்று வரும், ஈஸ்டர் வருது, அப்புறம் பெந்தெகோஸ்தே பண்டிகை, அப்புறம் பரிசுத்தாவியான. அப்போ இந்த நாட்களில் என்ன செய்யணும், விசேஷமாக இந்த பகுதியில் இருக்கிற வேத பகுதியை தான் என்ன செய்யணும், எடுத்து பேசணும். எப்படி இயேசு மரித்தார் அப்படின்றது இன்றைக்கி பேசணும். வேறு எதுவும் பேசணும் சொல்லுவாங்கன்னு தெரியுமா, வேதமே தெரியாது போல இருக்கு அப்படின்னா இல்லையா. அப்போ அவர் என்னது, இன்றைக்கி காலிலேருந்து செய்தி கேட்டிருப்பீங்க, அந்த சிலுவையை சுற்றி நின்றவர்கள், அதில் ஈட்டியால் குத்தும்போது வந்த கடைசி சொட்டு ரத்தம், அவர் சொன்ன அந்த 7 மொழிகள், இப்படி எல்லாம் இருந்து கடைசியில் அவருடைய மன்னிப்பு, பக்கத்தில் இருந்த கல்லை, இப்படி பல காரியங்களை ஒவ்வொருவரும் ஆவியானவர் தங்களுக்கு வெளிப்படுத்துகிற விதமாக அவர்கள் இன்றைக்கு செய்திகளை கொண்டு வருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவை, இந்த வகையிலே நாமும் கூட இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்கலாம் என்று சொல்லி நினைத்த போது என் மனதிலே வந்த ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இது நாங்கள் வளமையாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பேசுவோம் இல்லையா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பேசுகிறது. எப்படி, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், குமாரன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நாம் கொஞ்சம், அதாவது நாங்களும் எல்லா இதுலேயும் ஒவ்வொரு வருஷம் ஏதோ பேசிட்டு தானே இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறாருன்னு பார்ப்போம். இயேசு என்று பெயரிடுவாயாக, அது எப்படின்னா, பிதாவினுடைய உள்ளத்திலே உண்டான ஒரு காரியத்தின் வெளிப்பாடு தான் அது. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய பெயர் இதுதான். அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஜனங்களின் பாவங்களை நீக்கும் ஒரு பரிகார பலியாக அவர் வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டிய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜனங்களை அவர் மீட்டு கொள்ள வேண்டும். தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிற அவனை மறுபடியுமாக மீட்டு கொள்ளத்தக்கதாக என் இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப பாவம் நீக்கப்பட வேண்டுமானால் இந்த பாவம் எங்கே ஆரம்பித்தது என்பது நமக்கு பரிச்சயமான ஒரு காரியம். ஏதேன் தோட்டத்திலே இந்த பாவமானது வந்தது என்று சொல்லி நாம் அறிவோம். அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் காரியமாக உலகத்திலே பாவமானது பிரவேசித்தது என்று சொல்லலாம். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் விழுந்து போன அன்றைக்கே பிதா ஒரு தீர்மானம் பண்ணினார். என்னவென்று சொன்னால், அவர்
உன் தலையை நசுக்குகிற ஒரு காலம் வரும் என்று சொன்னார். பிசாசே, நீ என் ஜனத்தை ஏமாற்றி விட்டாய், ஆனால் குமாரன் மூலமாக உன் தலை நசுக்கப்படும் என்பதை அன்றைக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியானால் மனிதன் பாவத்தில் விழுந்து போன போது தீர்மானிக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த விடுதலையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்ப அவரை இங்கே அனுப்பினதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், பாவ நிவாரண ஒரு பலி. அதாவது மனிதனை எப்படி நாம் ஆரம்ப நாட்கள் அவன் மிருக பலிகளை கொடுத்து வந்தான், தான் செய்கிற பாவங்களுக்கு பலி செலுத்தி அவனுக்கும் அது அழுத்து போனது, பாவத்திலிருந்து விடுதலை பெறாமலும் போனால். எனவே காலம் காலமாக வந்த காரியங்களே தேவன் ஒவ்வொரு விதமாக கொண்டு வந்து கடைசியில் என்ன செய்தார்னா, தம்முடைய குமாரனை அனுப்பி குமாரனுடைய ஜீவனை கொடுத்து அவரை பலியாக ஒப்பு கொடுத்து இந்த மனிதனை அவர் மீட்டுக் கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவேதான் கிறிஸ்து மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். வேறு எந்த வழியிலும் அவன் பாவ விடுதலை பெற முடியாது. இன்றைக்கு நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னா, எப்படியா இருந்தாலும் நன்மை செய்து நல்லவனாக வாழ்ந்து விட்டால் எல்லாமே நடக்கும், அதுபோல அவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்கிற போதனை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு காரியத்தை சொன்னார். எப்படின்னு சொன்னால், என்னை அல்லாமல் யாரும் வர முடியாது, அதாவது என் மூலமாக ரட்சிப்பை பெறாத எவனும் வர முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு வந்தவர் அவர்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. எபிரேயருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எனவே ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே வந்தார் இந்த உலகத்தில். ஏனென்றால் மனிதன் அப்படித்தானே விழுந்து போனான். எனவே அவரும் அவர்களைப் போல வந்து என்ன செய்தாராம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் எப்படி அழித்தார் என்றால், தம்முடைய மரணத்தின் மூலமாகத்தான் அவனை ஜெயித்தளித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் மரணத்தின் பயத்தினாலே சிக்கிக் கொண்டிருக்கிற மனிதனை விடுதலை பண்ணும்படிக்கும் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அப்படியா இருந்தா, மரணம் பயம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால், அவன் ஏதேன் தோட்டத்திலே அவன் பாவம் செய்த போது அன்றைக்கு நிர்ணயம் பண்ணப்பட்டது. அதுவரைக்கும் அவனுக்கு சொல்லல, உனக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லல, எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், சந்தோஷமா இருந்தான். அவன் பாவம் செய்த போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, நீ பூமியில இருந்து எடுக்கப்பட்டாய், நீ அந்த மண்ணுக்கே மறுபடியும் திரும்புவாய். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமா, என்னது, நீ மறுபடி நீ பாவம் செய்தபடியினால் இந்த தண்டனை என்கிறது போல இருக்கிறது அல்லவா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் விடுதலை பெற்று அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மனிதன் எல்லா ஆளுகையும் இழந்து போனான். அவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் நீயே பேர்வை என்று சொன்னார். அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டார். ஆண்டு சொன்னார், நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள் என்று தான் சொன்னார். ஆனால் எல்லாவற்றையும் மனிதன் இழந்து போனான். இப்ப அத்தனை யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா, பிசாசின் கரத்தில் இருக்குது. அத்தனை யார்கிட்ட இருக்கு? பிசாசின் கரத்தில் இருக்கு. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிற, இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் அதிகாரத்தை என்னது
இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்படும். யார் ஒப்பு கொடுத்தது? கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? இல்ல, மனிதனுக்கு தான் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் என்றைக்கு மனிதன் மீறுதலின் மூலமாக அந்த பாவத்தை செய்தானோ அன்றைக்கு அத்தனை யாருக்கிட்ட கொடுத்தான்னு சொன்னா பிசாசின் இடத்துல கொடுத்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை அவனிடமிருந்து பெற்று அல்லது அவனிடமிருந்து பறித்து அந்த மேலான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து மரணத்தினாலே அவனை ஜெயித்து என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொலோசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதுவரைக்கும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், நான் ஆதாமை விழத்தள்ளினேன், ஆபிரகாமை விழத்தள்ளினேன், தாவீதை விழத்தள்ளினேன், இப்படி பலவிதமான காரியங்களை பேசி பேசி அவன் மகிழ்ந்து கொண்டே இருந்தான். ஏனென்றால் முதலாவது என்னது, அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். அவனுக்கு தெரியும் இயேசுவால மட்டும்தான் இந்த அதிகாரத்தை பறிக்க முடியுன்றது அவனுக்கு ஏற்கனவே தெரியும். எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லா அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற அவன் என்ன செய்தாரா, முதலாவது சிலுவையிலே ஆணி அடித்து ஜெயம் பெற்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கையெழுத்தை நடுவில் இராதபடிக்கு அதை என்ன செய்தார், குலைத்து போட்டார். அதை அப்படி கிழிச்சு போட்டார். இனியே அந்த அந்த என்னது அந்த கண்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிழிச்சிட்ட, உனக்கு கொடுத்த எந்த அதிகாரம் இல்லை என்று அப்படியே கிழிச்சு போட்டுட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவமாக்கின, அதாவது பாவம் ஆக்கப்பட்டார். ஒரு பாவம் அவர்கிட்ட இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் கடைசியா சொல்லும்போது கூட சொல்றார் எப்படின்னா, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவங்கிட்ட கொடுக்கிறதுக்கு எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி, ஒரு பரிசுத்தவானாக இந்த உலகத்திலே தாயின் வயிற்றிலே தோன்றின எல்லா மனுஷரும் பாவிகள் என்றும் பாவம் செய்தவர்கள் என்றும் வேதம் சொல்லும் பொழுது, ஒரு பாவமே செய்யாத என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்கு பாவமாக்கப்பட்டார். உங்களுக்கா எனக்கு என்ன பாவம்? நாம் என்னது, இயேசு கிறிஸ்து எதுவோ சிலுவையில் அறையப்பட்டாரு, 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்துட்டாரு என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு பட்ட பாடுகளும் அவர் நடந்து போன பாதையையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கண்ணீர் தானா வரும். நான் அங்கே போயிருந்த போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு இடத்துல இயேசு விழுந்தார்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வரும்பொழுது என்னை அறியாமலே நான் அழுதுட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்துல இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எல்லா விதத்திலும் அடிக்கப்பட்டாரு. சாட்டையினால் அடிக்க 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 அவர் என்னன்னா உங்களையும் என்னை நினைத்து கொண்டே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. இயேசு பாவ மன்னிப்பை என்ன செய்தார்னு சொன்னா நமக்கு கொடுக்கிறதுக்காக அவர் தாமே சிலுவையை சுமக்க வேண்டியதா இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, உலகத்திலே பிறந்தாரு, வீட்டில் இருந்தாரு, இப்ப ஞானஸ்நானம் பெற்றாரு. பெற்றதுக்கு பிறகு பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றத்தக்கதாக தம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது என்ன செய்தார்னு சொன்னா, ஜனங்களை சந்திக்கிறார். ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன சொல்றாரு, பாவ மன்னிப்பை குறித்து சொல்றாரு. மிருகத்தினால உங்களுக்கு பாவ மன்னிப்பு எல்லாம் கிடைக்காது அப்படின்றதெல்லாம் அவருக்கு சொல்லி 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 அதே வேளை என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன சொன்னா, பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்றார். பரலோக ராஜ்யத்தின் மேன்மை, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு எப்படி வரும், இதெல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே அப்படியே என்ன செய்யறாருன்னா, வரும்பொழுது ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றார். ஒரு கூட்டத்தில் பார்த்தா 5000 வருது, இன்னொரு கூட்டத்தில் பார்த்தா 4000 வருது. இப்படி ஜனங்கள் அவரை பின்பற்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்டு ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை போதனையை கேட்ட பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தானே? எப்படின்னா, சமாரியா ஸ்திரீகிட்ட ஆண்டவர் குற்றத்தை சொன்ன உடனே, அப்படியா நீங்க இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல, அவ ஓடி போயிட்டு சொல்ல, தீர்க்கதரிசியை கண்டுட்டேன் அப்படின்னா.
விளங்குதா? அப்போ ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பின்பற்ற. எருசலேம் வீதியில் போகும்போது அங்கே இருந்த கூடி இருந்த ஸ்திரீகள்லாம் அழுதாங்க அப்படின்னா அவரை பின்பற்றினாங்க. அவரை பின்பற்றின சகோதரிகள் வேதத்தில் போட்டிருக்கு. எனவே அநேகர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்ச உடனே தான் பிரச்சனை ஆரம்பமானது. இயேசுவை ஜனங்கள் பின்பற்ற ஆரம்பித்த உடனே தான் பிரச்சனையானது. என்ன என்று சொன்னா, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதான ஆசாரி ஒரு நாள் கூப்பிடுறான். என்ன இந்த மாதம் வர வேண்டிய வசூல் வரவே இல்லையே அப்படின்றான். வசூல் வரலையே அப்படின்னு. அப்போ அந்த தேவாலயத்தில் இருக்கிறவங்க, அந்த ஆடு விற்கிற, மாடு விற்கிறவன், புறா விற்கிறவெல்லாம் சொல்கிறான், புறா கொண்டாந்த மாதிரி அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதுக்கு தீனி போடுறது கூட காசு இல்லாமல் இருக்குது. எல்லாம் அப்படியே இருக்குது. ஏன்னா ஒருத்தனுமே வாங்குறான் இல்லையே, எல்லாரும் அந்த ஆள் பின்னுக்கு போய்கிட்டு இருக்கிறான். அதனால ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க என்னன்னா பழி கொடுக்க, நான் சொல்லியிருக்கேன், பழி கொடுக்க வரும் பொழுது அந்த பழியில் என்ன செய்யக்கூடாதுன்னா ஏதாவது சின்ன எதுவும் இருக்கக்கூடாது. அது அப்படியே சம்பூர்ணம் எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்கணும் இல்லையா? இப்போ கூட நம்ம அந்த பார்த்த அந்த சிகப்பு கிடாரியை பார்த்தா அது நான் பழுது இல்லாமல் இருக்குன்றதுக்காக தான் பிரயாசப்பட்டு இப்போ ஒரு மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்வி. அது சீக்கிரத்தில் அது வெளியில் வரத்தானே போகுது. அப்போ என்னது கொண்டு வரணும். பழி கொடுக்க போகிற இடத்துல ஆசாரியம் வருவான், பாப்பா பார்த்து சொல்லுவாங்க, பாருங்க கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்வான், இல்லாட்டி வெள்ளையாக இருக்கு. இது பிரச்சனையாயிரும். பிரச்சனையானது என்ன செய்யணும்? மறுபடியும் அவங்க போகணும், இன்னொன்று கொண்டு வர்றதுக்கு போகணும். எனவே அவங்க பார்த்தாங்க என்ன தெரியுமா, இதை கொண்டு போய் இவங்ககிட்ட படாத பாடுபடுறதுல 5 ரூபா கூட கொடுத்தாலும் அங்கேயே வாங்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் வந்தாங்க. இப்போ என்னது, அந்த வியாபாரம் எல்லாம் கெட்டு போச்சு. இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் போனதுனால ஜனங்கள் இங்கே வர்றாங்க இல்லை. எனவே இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் வியாபாரிகள்லாம் சொல்கிறாங்க என்ன தெரியுமா, இனிமேல் நமக்கு வியாபாரம் செய்ய முடியாது, நாங்களும் வீட்டில் போயிருக்கணும், இல்லாட்டி அவரை நாங்கள் பின்பற்றுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும், நம்ம ஜீவனத்துக்காக ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும். எனவே அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள், செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது சாதாரணமான ஆசாரியர்களுடைய ஒரு திட்டம் அல்ல. இது சாதாரண ஒரு மனிதனுடைய திட்டம் அல்ல. பிசாசுனுடைய திட்டத்தை பிசாசு ஆசாரியர்களுக்குள்ளே புகுத்தினான். எப்படின்னா நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிற நேரத்தில் ஏரோது கிட்ட போயிட்டு என்ன சொல்றான், இப்படி ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படிதானே, இப்படி அவர் ராஜாவா வந்துருவாரு உனக்கு, எனவே என்ன செய்ய, இப்பயே கொண்டு போடு, அவரை கொல்றதுக்கு எப்படி தேடுறன்னு தெரியல, எல்லா பிள்ளையும் கொண்டு போடு அப்படிதானே செஞ்சா. ஏன் அவர் வந்தா இவன் தலை நசுக்கப்படுன்ற நல்லா தெரியும். அன்னைக்கு ட்ரை பண்ணா இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஒரு உபாயம் பண்ணணும், அதுக்காக என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் கொலை செய்யலான்னு பல விதத்திலும் பிரயாசப்பட்டாங்க. ஜனங்களை வைத்து கல்லெறிந்து கொள்ளலாம்னு பார்த்தாங்க, அந்த மேல இருந்து தள்ளி விட்டுறலான்னு பார்த்தாங்க, எப்படியாவது ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஆக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அது முடியாமல் போனது. பிசாசு அதுல தோல்வி கண்டு போனான். ஏன்னு சொன்னா அவன் பார்த்தான், முதலாவது இயேசு கிறிஸ்து பிறப்புல இல்லாம ஆக்கலான்னு பார்த்தான், கடைசியில பார்த்தா என்னன்னு சொன்னா சோதனையை கொண்டு வந்து சொன்னா இதெல்லாம் எனக்கு தான் கொடுத்துருக்குன்னு சொன்னா, அப்பயாவது என்ன வணங்கிடுவார்னு பார்த்தான். ஆனா இயேசு ஜெயங்கொண்டார். என்ன செஞ்சிட்டான், எல்லாத்திலையும் தோல்வி. இனிமே என்ன செய்யணும், இவரை கொலை செய்யறதை அல்லாமல் வேறு ஒரு வழியில் என்று ஆசாரியர்கள் ஊடாக இந்த காரியத்தை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உபாயம் பண்ண வேண்டும் என்கிறதை குறித்து நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் பழுகி பெருகிற போது பார்வோன் சொல்லுகிறான், இவர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு போய் விடுவாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். என்னது, ஜனங்கள் போயிருவாங்க, எங்களை விட்டு போயிருவாங்க, பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பார்வோன் பிசாசுக்கு அடையாளம். தேவ ஜனங்கள் எங்களை விட்டு போய்விடுவார்கள் என்றதற்காக ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அதே காரியத்தை தான் என்ன செய்கிறான்னு சொன்னா பிசாசு இந்த இடத்துல ஆசாரியர்களை வைத்து செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப ஆசாரியருடைய போதனைகள் எல்லாம் மாறிக்கொண்டே போகிறது. ஜனங்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கா. இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை சொல்லும்போது சொல்லுகிறார். எப்படி, நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள்,
நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. என்ன சொன்னாரு? நீங்களும் போறதில்லப்பா, போறவங்களே என்ன செய்யறதில்ல, விடுறதில்ல. அவங்களாவது போட்டுன்னு விட்டு நீங்க இருக்க மாட்டீங்க, அவங்களையும் தடை பண்றீங்க. உங்களுக்கு ஐயோ அப்படின்னாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிசாசு வந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னேன். அதுக்காக அவன் ஒரு பெரிய கருப்பு உருவமாக 2 கொம்பு வச்சு 2 பல்லிங்க வந்து ஒரு வாள் வச்சு அப்படியே வந்து நான் அவரை கொலை செய்வேன் அப்படி சொல்வானா? அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளே பூந்துடணும், அப்படிதானே? உள்ளே பூந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அவன் எப்படி செய்வான் அப்படின்னு சொன்னால், ஜனங்களுக்குள்ளே புகுந்து காரியங்களை நடக்க ஆரம்பிப்பான். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து நாம் பார்க்குறோம். தாவீது காலையிலேயே எழும்பிடுவான், எழும்பி நல்ல சங்கீதங்களை பாடுவான், கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அவங்கிட்ட ஒரு முறை வந்து குற்றத்தை சொன்ன போது உடனே அவன் என்ன செய்தான்? பாவம் அறிக்கை செய்தான், மன்னிப்பு கேட்டான், கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும். இப்படியெல்லாம் இருந்த மனுஷன் எங்கே இருந்தான்? வனாந்தரத்தில் இருந்தான். பிசாசு எப்பொழுதுமே பெரிய பெரிய காரியத்தில் எந்த இடத்துல ஒரு சின்ன இடம் கிடைக்குது உள்ளே போகிறதுக்குன்னு தான் பிரயாசப்படுவான். ஒருத்தரோட வாழ்க்கையில் சின்ன இடம், பெரிய அவர் கொலை செஞ்சுட்டு வரணும், கொள்ளை அடிச்சுட்டு வரணும், விபச்சாரம் செஞ்சுட்டு வரணும், அப்படியெல்லாம் இல்லை. சின்ன இடம் எங்கே இருக்குது அதுக்குள்ளே பூந்துடலாம் அப்படின்னு அவன் நினைப்பான். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில், தாவீது இப்போ அரசனாகி எல்லாம், அதாவது வந்து முழு சமஸ்த இஸ்ரவேலுக்குமே அவர் தான். இப்போ யார்? ஒரு காலத்தில் 7 இந்த வருஷம் எங்கே இருந்தான்? எருசலேமில் தான் இருந்தான். இப்போ என்ன, முழு ராஜ்யத்துக்கு அவன் இப்போ வந்த பிறகு அவருக்குள்ளேயே ஒரு நான் இப்படி வேதத்தில் இல்லை, நான் நினைக்கிறேன் அவருக்குள்ளே ஒரு இது வந்துடும், திருப்தி. எப்படி தெரியுமா? நமக்கு கீழே தானே அவ்வளோ இருக்குது. எந்த மனுஷனுக்கு வர்றது தானே பெருமதில் வர்றதா, வர்றது இல்லையா? கொஞ்சம் மேலே வந்த உடனே தான் பிடிக்கலாதே. கொஞ்சம் மேலே வந்தோன்னு கூப்பிட்டாலே இல்லை. ஏன்னா இப்போ பெரிய ஆளாயினோன்னு அவன் யோசிக்கிறான். என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம கணக்கு பார்க்கணும். உடனே யோவாப்பை கூப்பிட்டு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிங்க 1 நாளாகமம் 21 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. என்னது? யார் ஏவி விட்டது? சாத்தான். யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக போய் சேர்றதுக்கு பிசாசு ஏவி விட்டான். இப்போ இவன் வந்து காலையில் எழும்பி பாட்டு படிப்பான், எல்லாம் செய்வான். அந்த யோவாப் அப்படியெல்லாம் கிடையாது. இவனை பாரு பெரிய பரிசுத்தம் எல்லாம் கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டால் இன்னும் தருவார் தானே, அப்படி தானே சொன்னான். ஆனால் தாவீது அதை ஏற்றுக்கொள்ளலை. தாவீது அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா பெருமை என்று ஒன்று வரும் பொழுது பிசாசு உள்ள பூந்துடும். அதனால தான் அவனே விழுந்தான். இப்போ என்ன நடக்குது? அவன் கேட்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் கேட்க மாட்டேன்னு இருக்கிறான். எந்த ஒரு மனிதனும் பாவத்திலே போகும்போது யார் என்ன புத்தி சொன்னாலும் கேட்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பாவத்திலே அவன் போக 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 அவனை பலப்படுத்துகிறவன் பிசாசு. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமான காரியம் தானே, அதனால பலப்படுது. இப்போ நீங்கள் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13 வாசிக்கும் பொழுது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் பூந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். என்னது? துணிக்கை வாங்கின பிறகு சாத்தான் அவனுக்குள்ளே எப்படி பூந்தான்? எப்படி பூந்தான்? பெரிய உருவம் எப்படி போச்சு? வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்குற, எப்படி இருப்பீங்க அப்படின்னு. நான் அவர்களுக்குள்ளே போய் எப்படி இருப்பேன்? பொய்யின் ஆவியாக இருப்பேன். இருக்கா இல்லையா? உள்ளே போயிடுவேன். நான் உள்ளே போயிட்டு என்ன செய்வேன்? க்ளீன் அந்த எல்லாத்தையும் நான் செய்வேன். இப்போ பிசாசு யாரு? உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு அவன் காரியத்தை ஆரம்பிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொன்னாலும் பாவம் பூர்ணமாகாத வரைக்கும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. பாவம் பூர்ணம் அப்படி இருக்குதானே வேதத்தில் வசனம். பூர்ணமாகும். எப்படி பாவம் பூர்ணமாகும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா, தாவீது முதல்ல ஒரே ஒரு பாவம் தான் செய்தான். பார்த்தா விழுந்தான், அதோட பாவம் முடிஞ்சு. ஆனால் அது தொடர்ச்சியாக இப்போ வருது. எப்படி வருது?
கொலை. கொலை யாரை வச்சு செய்கிறான்? யோவாப். யோவாப் யாரு? அவனுக்கு சகோதரன், இவனுக்கு சகோதரன். விருத்த சேதனம் இல்லாதவனிடத்திலே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக விருத்த சேதனம் உள்ளவனை செயல்படும்படியாக போதனை பண்ணுகிறான். அப்படிதானே? இவ்வளவும் செய்து அது பாப்பா என்னது? பாவம் பூர்ணப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கேயும் தாவீதுக்கு அவன் சொன்னாலும் கீழ்ப்படியல்ல. ஆனால் தேவன் அதற்கேற்ற ஒரு தண்டனை அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இந்த யூதாசுக்குள்ள போன உடனே யூதாசுக்குள்ள அந்த காரியங்கள் நடக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, யூதாசு கிட்ட அப்போ எப்போ பிசாசு ஒரு பாவத்தை பார்த்துருப்பான்னு நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு கொண்டாந்து அவ அந்த பரணியில எல்லாத்தையும் ஊத்தி அது வாசனை வீசும்போது இவன் என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, இந்த பணத்தை அநியாயமாக. ஏன்? இவன் பண ஆசை பிடிச்சவனு அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு பண ஆசை. எனவே இவனை என்ன செய்யலாம்? இவனை எடுத்து நாங்கள் பாவிக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நண்பன் என்றாரு, சிநேகிதன் என்றாரு, அப்படி எல்லாம் சொல்லி இவனை ஊழியத்தில் பயன்படுத்தி எல்லாம் என்னென்னமோ செய்கிறாரு. 30 காசு கேட்டு அந்த பேக்கில் நீ எடுத்துக்கணுப்பார். சரிப்பா எடுத்துக்க அப்படிப்பா. இவனுக்கு என்ன தெரியுமா யோசனை? இயேசு கிறிஸ்துவோட போனதுனால இயேசு கிறிஸ்துவை நான் பிடிச்சி கொடுத்துட்டா எனக்கு 30 காசு வந்துடும். இவர் மறைஞ்சு போனால் நான் சொல்லிடலாம், நான் தான் பிடிச்சி கொடுத்தேன், அவர் போயிட்டார், அது உங்கள் பிரச்சனை அப்படின்லாம் இவன் நோக்காது. ஆனால் இப்படி ஒரு காரியம் நடக்க போகிறது என்பது இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தான் சொன்னார். கொஞ்சம் பொறுப்பை பார்ப்போம். அப்போ என்னது? முதலாவது என்னென்னா, இவனுக்கு உள்ள எவ்வளவோ சொல்லி 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 பார்க்குறாரு, ஆனால் கீழ்ப்படிந்த பாதில்லை. கீழ்ப்படிந்த, ஏன்னா அவன் அங்கே லிங்க்கு கொடுத்துட்டான். அந்த லிங்க்கு கொடுத்ததுனால அங்கேயே தான் அவன் மனம் இருந்தது, அங்கேயே தான் அவனுடைய செயல்பாடுகள் இருந்தது. எப்படா காட்டி கொடுப்பேன், எப்படா காட்டி கொடுப்பேன், எப்படா காட்டி கொடுப்பேன். ஆண்டவர் பார்த்தாரு, ஏன் ஆவி இனிமேல் உன் கூட போராடாது, என் ஆவி மனுஷனோடு கூட போராடாது. கடைசியாக ராப்போசம் நடக்குது. துணிக்கி எடுத்து கொடுக்கும்போது சொன்னார், செய்கிறத சீக்கிரமாக போயிட்டு செய்யப்பா, செய்கிறத. அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், சுற்றி இருந்தவர்கள் 7 மொழிகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னென்னா, நாம் ஆண்டரை விட்டு தூரம் போகும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல கைவிட்டுருவார். நம்மை முடிந்த அளவு அவர் என்ன செய்வார்னா, அனுசரித்து போய் 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 தம் பக்கம் இழுக்கிறதுக்கு பார்ப்பாரு. தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை குற்றம் என்று எண்ணி காலின் கீழே போட்டு மிதிக்க ஒரு மனிதன் ஆயத்தமாகும் போது அவனை விடுதலை செய்கிறது கஷ்டம் என்று எபிரேயருடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தம் செய்த இரத்தம், அந்த பரிசுத்த செய்த இரத்தத்தை குற்றம் என்று எண்ணி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு தெரியும் வேதத்தில் அவர் வையப்படும் போது வையப்படல, அவர் எல்லாத்தையும் சகிச்சாரு, மன்னிக்க சொல், எல்லாம் நல்லதான். ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவரை காட்டி கொடுக்கத்தக்கதான ஒரு நிலைமையில் இருப்பேனே. ஆனால் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் காட்டி கொடுக்குறேன். எப்படி இவர் அப்படி இப்படி இல்லை, நான் வேதத்துக்கு விரோதமாக புறம்பான எந்த ஒரு காரியத்தை செய்வேன் என்றாலும் நான் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு சமந்தான், அவரை மறுதளிக்கிறதுக்கு ஏதுவான சமந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இப்போ நீ போய் செய்கிறது செய்ய அப்படின்ட்டாரு. போனோன்னு அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. வாப்பா வா, உன்னதான் இவ்வளோ நேரம் என்ன செஞ்சோம், பார்த்துக்கிட்டே இருந்தோம், வா அப்படின்னு. நம்ம போனாலும் அப்படி தான், டக்குன்னு பிசாசுன்னு சொல்லுவான், இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணி முடிஞ்சா இனிமேல் நம்ம கூட வந்து சேர்ந்துருங்க அப்படின்வான். நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்டு முடிஞ்சு நம்ம கூட சேர்ந்துருவான். ஏன்னா ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆனால் ஆண்டவர் நம்ம எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செலுத்தி நம்மோடு கூட பேசுகிறாரோ அவ்வளவு தூரம் அவருடைய இரக்கத்தை புறக்கணியாதபடிக்கு, இது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லாட்டி போனால் போகிற இடங்கள் வர்ற இடமா எந்த இடத்துலையா இருக்கலாம், அதுக்கு நாம் கீழ்ப்படிய பழகணும். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ 1 சாமுவேல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பாருங்கள், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். பாருங்க, ஏலி சொல்றான், மனுஷருக்கு மனுஷர் பிரச்சனை வந்துட்டா யாரு, நியாயாதிபதிட்ட போனால் என்ன செஞ்சிருவாங்க,
தீர்த்து வச்சிருவாங்க. அது ஒரு பிரச்சனை. நீ குற்றவாளி, நீ நிரபராதி, உண்மையை சொல்லியோ பொய்யை சொல்லியோ அது என்ன செய்யும்? காரியம் நிறைவேறும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால், அல்லது போனால் கர்த்தரை எதிர்த்து நிற்பானே ஆனால், தன்னை உண்டாக்கின கன்மலையை பார்த்து மிச்சத்தை முடிங்க, அதான் தன்னை உண்டாக்க ஜெனிப்பித்த கண்மலையை பார்த்து காலால் எட்டி உதைக்கிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அப்போ என்ன நடக்கும்? ஆண்டவர் பார்ப்பார், அப்போ விட்டுருவார். சரி, என்னது? அப்போ என்ன சொல்கிறான் சாமியில்? அந்த ஏலி சொல்கிறான் என்னென்னா, வேற யாரும் உன்னை மன்னிக்கலாம்ப்பா, கர்த்தர்கிட்ட போயிட்டு பரிந்து கூட பேசலாது. எனவே இது வேண்டாம் என் குமாரரே என்று தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, யோவான் கூட சொல்லும் வச்சுறாரு, சில காரியங்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கலாம் அப்படின்றாரு. எல்லா காரியத்துக்காக என்ன செய்ய முடியாது? ஜெபிக்கலாது. எனவே நமக்கு எதை நியமித்திருக்கிறாரோ அவைகளை சரியான முறையில் ஆராய்ந்து அலசி பார்த்து, இவைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்றால் நான் அதை விட்டுறேன். அன்றைக்கு யூதர்கள் அறியாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் சத்தியம் தெரிந்த நான் அறைவேனே, ஆனால் அவருடைய எல்லாம் தெரிந்து அவரை அறைகிறேன். அவர் தெரியாமல் அன்றைக்கு செஞ்சிட்டாங்க. ஆனால் நான் தெரிந்து செய்யாதபடிக்கு தேவன் எனக்கு பல விதத்திலும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஆசாரியர் என்ன செய்யணும்? யூதாசோடு கூட ஒரு கூலி பேசி அவனை என்ன செய்கிறாங்கன்னா அனுப்புகிறாங்க. அருமையான கர்த்தருடைய, ஆனால் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர். முன்கூட்டியே தம்முடைய சீசர்களுக்கு அத்தனையும் அவர் வெளிப்படுத்தி காட்டினார். தான் பாடுபட வேண்டும், நான் மரிக்க வேண்டும், நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப வேண்டும், எல்லாத்தையும் சொன்னார். சொல்லும்போது யார் இருந்தானே? இந்த யூதாசும் கூட தான் இருந்தான். நீங்கள் வாசித்து பாருங்கள், மாட்களும் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். எனது மனுஷகுமாரன் என்ன செய்யணும்? பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்படணும்னு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். நீங்கள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார். என்னது? கொன்று போடுவார்கள், அப்படிதானே? மனுஷகுமாரனை கொன்று போடுவார்கள், அவர் கொலை செய்யப்படுவார், பல பாடுகள் படுவார், அவர் அடிக்கப்படுவார், அவர் நிந்திக்கப்படுவார், அவர் தூசிக்கப்படுவார், அவர் துப்பப்படுவார், அவர் தனிமைப்படுத்த, எல்லாத்தையும் தெளிவாக சொல்றாரு. யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? யூதாசும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். சீசர்களும் கேட்குறாங்க, யூதாசுக்கு. ஆனால் யூதாசுக்கு அதில் ஒன்றுமே போகலை, ஒன்றும் போகலை. ஏன்னா லிங்க் அங்கே இருக்குது. ஆசாரியனோடு கூட எப்போ பணத்தை வாங்கலாம், எப்படி வாங்கலாம், இதுதான் அவனுடைய யோசனையாக இருக்குது. உள்ள போகல. தேவப்பிள்ளையே பிசாசு என்ன செய்வான்னா, அந்த நேரம் பார்த்து அவன் செய்தி அனுப்பிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் ராப்சாக் மாதிரியே சொல்லுவான். அவன் உங்களை நம்ப வைப்பான், நீங்கள் நம்ப வேண்டாம்னு எசேக்கியாவில் இருக்கு இல்லையா, அது மாதிரி சொல்லுவான். அதனால இயேசு கிறிஸ்து சொல்ற, என்னத்தை அவர் என்ன அவ்வளவு தூரம் போய் மாட்டிக்குவாரா? அவர் மறைஞ்சு போயிடுவார். அங்கே தள்ளும் போகும்போதே மறைஞ்சிட்டாரே. யாரு? பிசாசு ஒரு போதனை பண்ணுவான். இன்னைக்கு தேவ ஜனங்கள் அநேக போதனைகளை அநேக விதமாக அநேக வடிவங்களிலே கேட்டாலும் கூட இன்னொரு வடிவத்திலே பிசாசு அதை குறித்து இப்பொழுது நீ கவலைப்படாதே, அது அப்படி நடக்காது என்று போதனை பண்ணுகிற ஒரு காரியம் இன்றைக்கும் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டே தூரம் போறாங்க. வேதம் நல்லா தெரியும், வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நல்லா தெரியும். கடைசி காலத்தில் இருக்கிற சத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதை விட அழகாக சொல்லிக் கொடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க.
அது இப்ப நடக்காது, அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது வேதனையான ஒரு காரியம். ஆனால் தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், இந்த நாளிலும் கூட தேவனோடு கூட ஐக்கியப்படத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனா கடைசி பந்தி ஆயத்தப்படுத்த சொன்னார் ஆண்டவர். ஆயத்தப்படுத்தும் போதும் கூட கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறாரு. இந்த தாளத்திலே கை போடுகிறவன் தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லுகிறாரு. சிநேகிதனே, நீ அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஐயோ என்று சொன்னார். எத்தனை விதங்களிலே, எத்தனை முறையிலே ஆண்டவர் பேசினாலும் கூட அது அவனுடைய செவிகளுக்குள்ளே செல்லவில்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை காரியத்தை தனிப்பட கர்த்தர் பேசினாலும் கூட விட்டு கொடுக்க முடியாது, அந்த பாவத்திலிருந்து மீள முடியாது என்று சொல்லுகிற நிலைமையிலே பிசாசு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சிறைகளில் இருக்கிறவர்களை தேவன் இந்த மாலை வேளை விடுதலை செய்வாராக. தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே வாஞ்சை, அதற்காகத்தான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒரு பெரியதான ஒரு அதாவது நோக்கம் அல்லது போனால் தியாகம் அல்லது போனால் இலக்கியம் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட எவனுமாகிலும் இந்த பந்தய பொருளை இழந்து விடாதபடிக்கு அதற்காக பிரயாசப்படுவர்களாய் நாம் காணப்படணும், அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா கடைசி பந்தியில என்ன நடக்குன்னு சொன்னா, எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்து சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஆண்டவர் சொன்னார், நீ செய்யறத போய் செய்யப்பா அப்படின்னு. அப்பயாவது ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்க வேணாமா? ஆண்டவர் என்னை பத்தி இப்படி சொல்றாரு, என்னை பத்தி இப்படி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்துருச்சு, யார் நம்மளே காட்டி கொடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, நீ தான்ப்பா அப்படின்னாரு. போ அப்படின்னு போயிட்டான். மனம் திரும்புதல் இல்லாமல் போச்சு. ஆனால் ஒரு தாவீதினிடத்தில் மனம் திரும்புதலை குறித்து பேசின போது அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். என் தாய் என்னை கற்பத்திலே எப்படி பாவத்திலே கற்பம் தரித்தால் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிற கர்த்தாவே, நீர் தந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் என்னை கழுவும் என்று சொல்லுகிறான். ஆனா இவன் போயிட்டான். ஏன்னா அவனுக்கு லிங்க் அங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாங்க எல்லாரும் போவோம். எங்கே போவோம்னா ஒளிவு மலைக்கு போவோம். போயிட்டு அவருக்கு வளமையாக போயிருந்து ஜெபிக்கிறது போல் அந்த ராத்திரி வேளை ஜெபிக்கிறாங்க. இவன் மட்டும் அங்கே இல்லை, இவன் போயிட்டான். என்னது போயிட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது சீசர்கள் தூங்குறாங்க. சீசர்கிட்ட சொல்கிறாரு, பிசாசு உங்களை சோதனை போட போகிறாப்பா, நீங்கள் ஜெபிச்சிருங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்து அவங்க தூங்கும்போது கடைசியில் சொல்கிறாரு, வாங்க இனி போவோம். நீங்கள் லூக்கா எழுதின 22 வாசிங்க. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். எனது தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் பாரு, எங்க பிதாவினாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. குமாரனை அனுப்பத்தான் வேணும். குமாரன் சிதைக்கப்படணும், குமாரன் குத்தப்படணும், குமாரன் வேதனைப்படுத்தப்படுவார், குமாரன் தனிமைப்படுத்தப்படுவார், குமாரனை எல்லாரும் தூசிப்பார்கள், துப்புவார்கள், எல்லாம் செய்வாங்க. அதன் மூலமாகத்தான் இந்த ஜனம் விடுதலை பெற முடியும், இந்த ஜனம் ஜெயம் பெற முடியும். இந்த ஜனத்துக்காக என் குமாரனை அனுப்ப வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி அவர் வந்தார். அந்த தீர்மானத்தின்படி சொல்றாரு, வாங்க போவோம். போயிட்டு அவர்கள் எங்கே செய்கிறாங்கன்னா ஒளிவ மலைக்கிட்ட போகிறாங்க. போகும்போது சீசர்மாரெல்லாம் சேர்ந்து போகிறாங்க பாருங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோட கூட போனார்கள். எல்லா சீசர்மார் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கும் போது எதுக்காக தெரியுமா தேர்ந்தெடுத்தாரு? தம்மோடு இருக்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட பாடுபட்டவர்கள் நீங்கள் தானே அப்படின்றாரு இல்லையா? தம்மோடு இருக்கும்படியாக. ஆனால் இப்போ தம்மோடு இருக்க வேண்டியவன் எங்கே போயிட்டான் தெரியுமா? சம்பந்தம் அங்கே கலந்துட்டான். எல்லா சீசர் இருக்காங்க, அடே 11 பேர் இங்கே இருக்கான், நானும் அவங்க கூட இருக்கணும்னு வந்துச்சா? போயிட்டான். போயிட்டு அங்கே பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் வர்றாங்க, ஜனக்கூட்டம் அப்படியே வருது. இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. நிற்கும்போது
22 47 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் அப்படி போகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். எனது இயேசுவை இவர்தான்னு சொல்லலை, இவர்தானே சொல்லலை. தான் அவர் மேல் அன்பாய் இருக்கிறது போல ஒரு நடிப்பு. முத்தம் அப்படித்தானே? முத்தம். இன்னைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், நாமும் கூட அன்பாய் இருக்கிறது போல காட்டுறோமா? அவன் சொன்னா, நான் யாரை முத்தம் செய்வேனோ அவர் தான் இயேசு, அவரை தவிர வேற இல்லை, அவரை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு வந்துடுங்க. வந்தான், ஆண்டவர் கேட்டார். அப்போ கூட கேட்குற, சிநேகிதனே, முத்தத்தினாலா மனுஷகுமார் நீ காட்டி கொடுக்கணும்? முத்தம் கொடுத்து தானப்பா காட்டி கொடுக்கணும். தேவஜனமே, நம்முடைய உள்ளங்களில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அந்த கூட்டம் 11 பேர் ஒன்றா இருக்கும்போது இவன் தனித்து போனானே, போயிட்டு அந்த கூட்டத்தோடு கூட கலந்து கொண்டான். அதற்காக அவனை அழைக்கலை, அதற்காக அவனை தெரிந்து கொள்ளலை. தம்மோடு இருக்கவும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கும்படி தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். உங்களை என்னை இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டது ஏதோ ஆள் இல்லாத பஞ்சத்துக்காக தேர்ந்தெடுக்கல, ஏதோ 4 பேர் பாட்டு படிக்கின்றதுக்காக தேர்ந்தெடுக்கல, ஏதோ ஒரு காரியத்தை தம்மோடு இருக்கவும், தம்மோடு மகிமையில் என்றென்றைக்கும் இருக்கவும், அங்கே போய் இந்த ஓட்டத்தை முடித்து ஊழியம் செய்யவும் தான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். எனவே நம்ம ஐக்கியம் எங்கே இருக்குன்னு எப்பயும் பார்த்துக்கணும். அவன் வஞ்சகன், வஞ்சிப்பான், ஏதாவது சொல்லுவான். சில பெரிய பாவத்தை செய்யணுன்றது இல்லைங்க. ஏதோ சின்ன இடம் கிடைச்சா போதும், அதுக்குள்ளே பூந்துருவான். அந்த இடத்த தான் நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கணும். சின்ன காரியத்தை கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, அது ஒன்றும் பெரிய பாவம் இல்லையேன்ற மாதிரி காட்டுவான். அதுதாங்க அவனுக்கு கொடுக்குற முதலாவது இடம். அந்த கருவாட்டு பேக் மாதிரி அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆணி தாங்க. ஒருத்தன் வீடு தெரியாது தானே கதை, வீடை விற்றுட்டு சொன்னான், அந்த செவத்தில் ஒரு ஆணி அடிச்சிக்கவா, அடிச்சிக்கங்க. அப்போ ஆணி அடிச்சோன்னே அதில் கொண்டு போய் கருவாட்டு பேக், வீடெல்லாம் புழு ஆரம்பிச்சு. ஏப்பா புழு, நீங்கள் சொன்னீங்க, நான் என்ன செஞ்சேன், அந்த செவத்தில் மட்டும்தான் ஆணி அடிச்சிருக்கிறேன். செவத்து மட்டும்தான் எனக்கு சொந்தம், மற்றெல்லாம் எனக்கு ஒன்றும் சொந்தம் இல்லையே. வழக்கு போடுங்க, வழக்கு போட்டேன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படி சொன்னீங்களா? ஆமாம். அப்படியா இருந்தால் வீட்டையே கொடுத்துட்டு ஓடுங்க. முழு வீட்டையும் எடுத்துக்கிட்டானே. இன்றைக்கி தேவ ஜனமே எங்கேயோ ஒரு இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன கீழ்ப்படியாமல், சின்ன விட்டு கொடுக்காம, சின்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம ஒரு காலத்தில் இருக்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பின்னுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே தெரியுமா அவனை சந்திக்கணும், தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே அவன் என்ன செய்வானா, பின் வாங்கி போயிருப்பான். வேதம் வாசிக்கிறது தடைப்பட்டு போகும், ஜெபிக்கிறது தடைப்பட்டு போகும், தேவனோடு கூட அந்த சுவிசேஷத்தை சொல்ல ஊழியங்களை செய்கிறது எல்லாம் தடைப்பட்டு போகும். கர்த்தர் சமய கூடுதல் இல்லாமல் போயிடும். என்ன பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பம். இன்றைக்கி எனக்கு நேரம் இல்லை. எதுக்கு? ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, டெலிஃபோன் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. டெலிஃபோன் வாங்கி கொடுத்தவரே அவர் தானே. கட்டில் வாங்கி கொடுத்துட்டாரு, படுத்துக்கிட்டு இப்போ எந்திரிக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி தான் சுலமிதி. வசனம் ஒன்று வாசிக்கிறதுக்கு முடியாது, ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு முடியாது. விரிசல். சில நேரம் சொல்லுவாங்க, நான் மணித்தியால கணக்காக முந்திச்சோம். எப்படி 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 சொல்லுவாங்க? எப்போ முந்தி மணித்தியால கணக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்போ கர்த்தர் எனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கார். ஆவியானவர் தாமே என்ன கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எனக்கு அவர் ஜெபிக்கும் போது ஏன் நான் ஜெபிக்கணும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏசு கிறிஸ்து இப்போ பிடிச்சிட்டு வந்தா ஏரோது பிலாத்துக்கிட்ட கொண்டாந்தாங்க. பல விதமாக ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 26:59 வாசிங்க.
பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி தேடினார்கள். எனது பொய் சாட்சி தேடுறாங்க. எப்படி இவரை கொலை பண்ணுறதுக்கு உண்டான வழியை பல விதமாக எல்லாம் சொல்லி, இவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் எல்லாம் சொல்லியாச்சு. சொன்ன ஒரு குற்றத்தையும் காணாச்சு. இப்போ என்னென்னா, பிலாத்துக்கிட்ட கொண்டு போனால் தான் தண்டனை நிறைவேற்ற முடியும். அப்போ பிலாத்துக்கிட்ட கூப்பிட்டு போயாச்சு. பிலாத்து என்ன செய்கிறான், விசாரிச்சு சொல்கிறான். இதில் ஒன்று, ஏன்னா பொறாமை நிமித்தம் தான் இதெல்லாம் நடக்குது, அவனுக்கே தெரியுது. அதே வேலை ஆண்டர் சொல்லிட்டார், போயிட்டு மனுஷிக்கிட்ட சொல்லிட்டாரு, என்ன தெரியுமா, போய் இவன் எதுவும் மாட்டிக்க வேணான்னு சொல்லிட்டு பிலாத்துடைய மனுஷிட்ட பேசிட்டாரா. பேசணும் அவன் சொல்லிட்டான், அந்த நீதிமானம் ஒன்றும் செஞ்சிடாதே, எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு, அவர் நீதிமான்றது எனக்கு தெரியுது. அவன் பார்த்தான், ஓஹோ அப்படியா, நான் ஒன்றுமே செய்ய மாட்டாமா அப்படின்ட்டு. இப்போ அவன் என்ன செய்கிறான், விடுதலை அவரை அடிச்சுட்டு விட்டுருவோமே அப்படின்னா. இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. இல்லை 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 இல்லை, அவரை கொலை செய்யணும், கொலைக்கு எந்த பாவமும் இல்லை, செய்யாட்டி போனாலும் பரவாயில்ல, அவர் தான் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கான். இருக்கும்போது அவன் பார்த்தான், சரி வராது, ஏரோதுக்கிட்ட அனுப்புவோம். ஏரோது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏரோது ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தானா. அதுக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாளாக அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா. அவர் வந்தோடனே சரியான சந்தோஷம். விசாரித்து பார்க்குறான். விசாரித்து பார்த்தா இங்கே ஒரு கொலை செய்கிறதுக்கு உண்டான எந்த காரியமே அவர்கிட்ட இல்லையே அப்படின்னு அவன் பார்த்துட்டு, அவன் கொஞ்சம் நேரம் சிரித்து பகுடி பண்ணிவிட்டு எல்லாரோட சேர்ந்துட்டு சரி போங்க அப்படின்ட்டு அவரை அனுப்பி விட்டுட்டான். மினுக்கான வஸ்திரத்தை எல்லாத்தையும் உடுத்தி அவன் அனுப்பி விட்டுட்டான். அனுப்பிவிட்ட உடனே வர்றாங்க. வந்தால் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நிற்க போனால் எவ்வளவோ கேள்வி, ஒன்றும் பேசுறது இல்லையா, என்னை விடுதலை செய்கிறதுக்கு உனக்கு ஒன்று விடுதலை எனக்கு அது நீ இல்லை, அங்கேருந்து ஏற்கனவே திட்டம் பண்ணதுன்னு இவருக்கு தெரியும். அவர் பேசாமல் இருக்கிறாரு. ரைட், ஒப்பு கொடுத்தாச்சு. ஒப்பு கொடுத்தோன்னு கேட்குறாங்க, யாரை விடுதலை செய்யணும், யாரை விடுதலை செய்யணும். அப்போ இயேசு கிறிஸ்து விடுதலை செய்யவா? இல்லை இல்லை, விடுதலை செய்ய வேண்டியது கலகத்தை உண்டு பண்ணினவன். நகரத்திலே கலகத்தை உண்டு பண்ணின அந்த பரபாஸ் இருக்கானே, கொலைகாரன் இருக்கானே, அவனை விடுதலை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாவிட்டால் பரபாஸ் சிலுவையிலே அறையப்படணும். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாவிட்டால் அக்கிரமக்காரனாகிய நான் சிலுவையில் அறையப்படணும். அந்த கூலியை பெறணும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ என்னது, இயேசு அவங்க சொன்னாங்க, பரபாசை விட்டு கேட்டு இயேசுவையோ கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியர் இல்லை. இப்போ என்ன நடக்குது, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி அதுக்கு பிறகு சீட்டு போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார், கடைசியாக பார்த்தாரு. எல்லாரும் சிரிக்கிறான், என்னென்னமோ சொல்கிறான், வேதனை தாங்க முடியல, முட்கிரீடம். ஒரு கூட்டம் அழுகுது, ஒரு கூட்டம் சிரிக்குது, ஒரு கூட்டம் வேதனைப்படுத்துது. ஆனாலும் கடைசியாக சொன்னார், எல்லாம் முடிந்தது, என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நான் அனுப்பின காரியத்தை நான் நிறைவேற்றிட்டேன், எல்லாத்தையும் செய்துட்டேன், ஜனங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்திட்டேன், சீசர்களை ஆயத்தப்படுத்திட்டேன், இனிமேல் என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விட்டார். இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு கொடுத்த நன்மைகள் என்ன அப்படின்ற சுருக்கம் பார்ப்போம். ஏசாயா 53 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு பாவ மன்னிப்பை நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கறது மட்டுமல்ல, அந்த இரத்தம் நம்மை பாவம் செய்யாதபடிக்கு தடுக்குது, அது பேசுது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நலமானவைகளை பேசுகிற ரத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய சிந்தையிலே தோன்றுகிற பாவம் வரும் பொழுது, இதை செய்யாத மகளே, செய்யாத மகளே என்று அது பேசிக்கொண்டே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதே வேளை நம்முடைய எல்லா வியாதிகளை கர்த்தர் குணமாக்குறாரு. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எந்த எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் சுகம் கொடுக்க முடியாது, ஒன்றுமே இல்லை. அதுக்காக மருந்து எடுக்க நான் போன கிழமை மருந்து எடுக்கவே நான் சொல்லலை. ஆனால் விசுவாசித்து தேவனிடத்தில் கேளுங்க. இன்றைக்கும் அந்த தழும்புகள் நம்மை குணப்படுத்தணும்னு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், நான் ஒருவேளை யார்கிட்டையுமே சொல்லலை, நீ சொல்லலாம். ஆனாலும் இயேசு அறிந்திருக்கிறாரு. அந்த இயேசுனுடைய ரத்தம் மட்டுமல்ல, அந்த தழும்புகள், அந்த காயங்கள் இன்றைக்கு மாலை வெள்ள உன்னை குணப்படுத்துகிறதா இருக்குது. ஒருவேளை உன்னை தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரனாக, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையார், யாருக்கோ ஒருத்தருக்காக
இன்றைக்கு நீ ஒரு கண்ணீரோடு இருப்பேனா, இந்த வியாதியை அவர்களை விட்டு போகணும்னு சொல்லி நடப்பேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளாலே அவர்கள் குணமாகிறார்கள் என்று நீ அறிக்கை செய். தேவன் அதை கனப்படுத்தும் உள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கடைசியா இயேசு கிறிஸ்து இத்தனை செய்து இதை முடித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றார். அவர் உலகத்தை, நீங்கள் யோவான் 16:33 பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தை அவர் ஜெயம் பெற்றார். ஜெயம் பெற்று அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயம் பெறுங்க, ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார், அவரை அனுப்புகிறேன், அவர் மூலமாக நீங்கள் ஜெயம் பெற முடியும். ஏறினவர் இறங்கினார் என்று மனுஷர்களுக்கு வரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த பிசாசு வஞ்சித்து அத்தனையும் எடுத்துக்கொண்டானோ, அதே பிசாசை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் தம்முடைய நாமத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பிசாசு எந்த பெரிய பிரதமர் யார் பேரை சொன்னாலும் ஓடாது. ஆனால் இயேசு பேரை கேட்டால் நடுங்கும், இயேசு பேரை கேட்டால் ஓடும். இன்னைக்கு உன் குடும்பத்தில் உன் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசை இயேசு இந்த மாலை வேளையிலே உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ கட்டளை கொடு, கர்த்தருடைய நாமத்தினாலே அதை கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிசாசு ஓடுவான், பிசாசு ஓடுவான், தலை தெறிக்க ஓடுவான், எங்க நிக்கிறன்னு தெரியாம ஓடுவான். ஏனென்றால் இயேசுவினுடைய ரத்தம், இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.